பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் இந்த விலையில்லா விடுதலை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸோ நிறைய பிரச்சனைகளோட, நிறைய காயங்களோட, நிறைய விதமான விடுதலை இல்லாமல் அநேகர் நீங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட சிலர் நீங்கள் பார்த்து கொண்டு கூட இருக்கலாம். எனக்கு சில நேரத்தில் ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு விஷயத்தை செய்கிறது கூட எனக்கு தைரியம் இல்லையே அப்படின்னு கூட நினச்சிட்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கூட இருக்கலாம். நம்முடைய நிகழ்ச்சியின் மூலமாக அநேகருக்கு அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிட்டு கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் கூட நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை தொடுவார். உங்களிடத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் எல்லா கட்டுகளையும் உடைத்து கர்த்தர் உங்களுக்கு புதிய பலனை இந்த நாளிலும் கூட கட்டளையிடுவார். அதற்கு முன்பதாக நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து, நீங்கள் இருக்கிற இடத்துல எங்கே இருந்தாலும் சரி, நம்ம ஏசப்பாவை நோக்கி பார்த்து நம்ம ஒரு பாடலையும் கூட கரங்களை தட்டி பாடுவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கு இல்லையே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓஹோ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர். சொல்லுவோமா? பயமில்லை 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 பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை பயமில்லை, நமக்காக யுத்தம் செய்வார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை யோசித்து கொண்டிருக்கீங்களா? பூர்வமானதை சிந்தித்து கொண்டிருக்கீங்களா? ஓ, மேலானதை நீ சுதந்தரிக்க வேரூன்ற செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேரூன்ற செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓஹோ, பயமில்லை நீங்க சொல்ல சொல்ல எனக்கு பயமில்லை பயமில்லைன்னு சொல்ல சொல்ல
கர்த்தர் உங்களுடைய சார்புல வந்து நின்று கொண்டிருக்கிறார். எல்லா பயங்களும் விலகுவதாக, எல்லா பயங்களும் விளங்குவதாக. இருதயத்திலும் சிந்தையிலும் காணப்படுகிற பயங்கள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள், வாழ்க்கையை குறித்த பயங்கள், பிசாசை குறித்த பயங்கள் எல்லாம் விலகும் விலகும் விலகும். கர்த்தர் நம்முடைய சார்பில் இருக்கும் பொழுது பயமில்லையே, ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே, ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, ஏசப்பாவை நோக்கி பார்த்து உங்கள் இருதயம் கர்த்தரோடு இணைந்து கொள்ளட்டும். இவ்வளவு நேரம் நம்ம பாடணும், எனக்கு பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லைன்னு. ஏன் தெரியுமா? என் சார்பில் கர்த்தர் இருக்கிறார், என் கூட ஏசப்பா இருக்கிறார், என் பக்கத்தில் ஏசப்பா இருக்கிறாரு, நான் பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. கர்த்தர் நோக்கி பாருங்கள், ஆண்டவர் நோக்கி பாருங்கள். ஏசப்பா என் கூட தானே இருக்கிறீங்க, நீங்கள் என் கூட தானே இருக்கீங்க, ஓகே நன்றி ஆண்டவரே. நீங்கள் இல்லைன்னா எனக்கு யார் ஏசப்பா இருக்கிறா, நீங்கள் இல்லைன்னா எனக்கு யார் ஏசப்பா இருக்கிறா, எனக்கு நீங்கள் போதும்னு சொல்லி ஏசப்பாவை நோக்கி பார்த்து உண்மையாய் பாடுவோமா? உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியாய் நடத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே, பின்தொடர்ந்தாலும் செங்கடல் என் வழியாய், எது என்னை தடுத்தாலும் பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே, புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்தீரே, புல்லுள்ள இடங்களில் என்னுடைய மேய்ப்பர் நீங்க தானே ஏசப்பா, நன்மையும் கிருபையும் என்னைய தொடர செய்வீங்கள் ஆண்டவரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு, நீங்க ஏசப்பா பார்த்து உண்மையா நீங்க போதும் ஏசப்பா எனக்கு, நீங்க போதும் ஏசப்பான்னு சொல்லுங்க. உங்க பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார், உங்க பக்கத்துல ஏசப்பா இருக்கிறார், பயப்படாதீங்க. என் மகனே என் மகளே நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னவர் உங்க கூட உங்க பக்கத்துல இருக்கிறாருங்க. ஏசப்பா பாருங்க, நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும் ஏசப்பான்னு சொல்லுங்க. உங்களை மாதிரி யாருமே இல்லை ஏசப்பா, உங்களை விட்டா எனக்கு யாருமே இல்லை ஏசப்பான்னு சொல்லுங்க. ஏசையா உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே ஏசப்பா, நீங்க எங்க பக்கத்துல எங்க கூட
எங்கள் துணையாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. எல்லா சூழ்நிலைகளும் விழுந்து போனவர்களாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, அப்பா, மேல் இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி எங்களை தூக்கி எடுத்து எங்களோடு கூட நடத்தி எங்களோடு கூட நடந்து வருகிற தேவன் நீரல்லவோ அப்பா, நீரல்லவோ ஆண்டவரே, எங்கள் கூடையே இருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா, அதற்காக உமக்கு நன்றி. நன்றி இயேசுவினும் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. ஓகே, இந்த நாளிலும் கூட ஏசப்பா உங்கள் எல்லாரோடும் கூட பேச காத்திருக்கிறார். நம்ம அடுத்ததாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்களே, இந்த விலையில்லா விடுதலை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை பார்க்கிறதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த ஆன்லைன் மூலமாக சந்திக்க ஏசப்பா நமக்கு உதவி செய்கிறார். ஒவ்வொரு வாரமும் ஏசப்பா நம்மோடு கூட ஒவ்வொரு தலைப்பில் பேசிக்கொண்டே வருகிறார். நமக்கு எந்தெந்த காரியத்திலெல்லாம் விடுதலை தேவையோ அதிலிருந்து எல்லாம் இயேசு நம்மை விடுவித்து வருகிறார். அவர் இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களிலே அநேக ஜனங்களை ஏசப்பா விடுவித்தாங்க. அதே போல் இன்றைக்கும் ஏசப்பா நம்மோடு கூட இருந்து நம்மை விடுவித்து ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கை வாழும்படியாகத்தான் உங்களையும் என்னையும் ஏசப்பா தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் இந்த நாளிலும் ஒரு தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம், பயத்திலிருந்து விடுதலை. இன்றைக்கு அநேகருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா பயம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்த ஒரு பயம், ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு நிகழ்வு இது நடக்கும் பொழுது அவர்களுக்குள்ள தேவையில்லாத பயங்கள். நிறைய பேரை நான் பார்க்கும்போது அவங்க சொல்ல ஒரு காரியம், எனக்கு இப்படி ஆகிருமோன்னு ஒரு பயம், இந்த மாதிரி நடந்துருமோன்னு ஒரு பயம். இப்படி நிறைய பேர் இந்த பயத்தினால் பிடிக்கப்பட்டு பயத்தின் நிமித்தமாக தன்னுடைய சந்தோஷத்தை இழந்தவர்களாக, சமாதானத்தை இழந்தவர்களாக, நிம்மதி இல்லாமல், இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் இருக்கிற அநேகரை நான் பார்த்து கொண்டே வருகிறேன். அதனால தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இயேசு உங்கள் பயத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வாசித்து அந்த சம்பவத்தில் அவங்க எதற்காக பயந்தாங்க, இயேசு அவர்களை எப்படி விடுவித்தார் என்பதை பார்த்து நம்ம தெரிந்து கொண்டு, அதே போல் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற, உங்கள் சிந்தனைகளை தோன்றுகிற எல்லா பயத்திலிருந்தும் இயேசு உங்களை விடுவிக்க போகிறார். இப்பொழுதும் பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க நம்ம கேட்கலாம். பரிசுத்த வேதாகமத்தில் மார்க்கு புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 40வது வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்கலாம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். சொல்லக்கூடிய அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஏன் இப்படி நீங்கள் என்ன செய்தீங்க, பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று. இந்த இடத்துல பொதுவாக பயம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பயம் அவர்களுக்கு வந்ததுக்கான ஒரு காரியம் என்னன்னா விசுவாசம் இல்லாதது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொல்லும்போது சொல்லுகிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய வேலைகளில், வியாபாரத்தில், தொழிலில், ஊழியத்தில், ஏதோ ஒரு காரியத்தில் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் குறையும் பொழுது, விசுவாசம் இல்லாத ஒரு நிலைமை வரும் பொழுது பயம் வந்துடும். பயம் அது வந்துடும். இந்த பயம் என்பது எப்பொழுதுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு பிசாசுடைய தந்திரம். ஏனென்றால் நம்மளை பயமுறுத்தி சில காரியத்தில் நம்மளை தடுமாற பண்ணும்படியாக, நம்மை பயமுறுத்தி நம்முடைய சந்தோஷத்தை திருடும்படியாக, நம்மை பயமுறுத்தி நம்ம நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்புகிறவன் பொல்லாத சத்துரு. இந்த இடத்துல ஏசப்பா சொல்லுகிறார், ஏன் பயப்பட்டீங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று. அப்போ பயத்தை மேற்கொள்ளுகிற காரியம் என்னவென்றால் விசுவாசமானது. எந்த இடத்துல அவங்க பயப்பட்டாங்க, எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள இல்லாமல் போயிருச்சு அப்படிங்கிறத இன்னும் சில வசனங்களை வாசித்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள், பயங்கள் இருந்தால் இந்த வசனம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அந்த பயத்திலிருந்து இன்றைக்கு இயேசு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க நம்ம எல்லாரும் கேட்கலாம். அதே மார்க் 4ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனம், 36ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவிலிருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடே கூட இருந்தது. பாருங்க, ஒரு இடத்துல ஊழியத்தை முடிச்சுட்டு ஏசப்பா இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அங்கே எப்படி இருக்குதுன்னா படகு.
ஏன்னா அது கடல் மார்க்கமாக இருந்த பட்டணமாக இருந்ததுனால படகுல தான் அவங்க அடுத்த கிராமத்துக்கு போகணும். அப்போது அந்த படகுல ட்ராவல் பண்ணி போவோம். ஒரு இடத்துல ஊழியத்தை முடிச்சுட்டு சாயங்காலத்துக்கு மேலே அவங்க கிளம்புறாங்க. அப்போ படகுல போகிறாங்க. போகும்போது வேறு படகுகளும் அவங்களோடு இருக்குது. இங்கே படகுல எல்லாருமே ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த படகுல ட்ராவல் பண்ணும்போது படகுல இவர்கள் பயணம் செய்யும் பொழுது என்ன நடந்தது என்பதை நம்ம தெரிந்து கொண்டால் நமக்கு இன்னும் அது உதவியாக இருக்கும். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அதே மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக கடல் மார்க்கமாக பிரயாணம் பண்ணும்போது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காற்று, சுழல் காற்று. ஏனென்றால் இன்றைக்கு நவீன காலத்தில் நிறைய கருவிகள் வந்துருச்சு. அந்த நாட்களில் நிறைய கருவிகள் கிடையாது. காற்று எந்த திசையில் அடிக்குதோ அந்த திசையில் தான் அவங்க படகை செலுத்த முடியும். அதற்கு எதிராக செலுத்த முடியாது. அதற்கு மாறாக செலுத்தினா படகு உடைஞ்சிரும், படகு சேதமாயிரும், பயணத்தை தொடர முடியாது. அப்போது அந்த படகுல பயணம் செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்களில் இருந்த பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா காற்று. அதில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பலத்த சுழல் காற்று உண்டாகி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய நேரங்களில் சுழல் காற்றை பார்த்து ஒரே இடத்துல ரொம்ப பயங்கரமான ஒரு வேகத்தில் அது சுற்றி அந்த காற்று அடிக்கிறத பார்க்க முடியும். அப்போது சுழல் காற்று உண்டாகி, அப்போ சுழல் காற்று உண்டாகும் போது அவங்களுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. படகுல போய்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாருமே படகுல போகிறாங்க, கூட மற்ற படகுகளும் இருக்கிறது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது படகுல பலத்த சுழல் காற்று உண்டாகுது இவங்க போய்கிட்டு இருக்கும்போது. அடுத்ததாக பாருங்க, அதில் சொல்லப்படுது படகு நிரம்பத்தக்கதாக, படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மீது மோதிற்று. வெளியில் இருக்கிற தண்ணீர், வெளியில் இருக்கிற அந்த தண்ணீர் படகுக்குள்ளே வருது. இப்போது இருக்கிற ஆட்கள் தண்ணீரோடு நிரம்பப்படுகிறது. அப்போ நமக்கு தெரியும், யோசிச்சு பாருங்கள், படகுல பொதுவாக தண்ணி வந்துச்சுனாலே படகு முங்கிடும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்போது அந்த படகு ஒரு பக்கம் காற்றடிக்குது, இன்னொரு பக்கம் அலைகள் அடித்ததுனால அந்த தண்ணீர் உள்ளே வருகிறது. இப்போ இவர்களுக்கு என்ன வருகிறதுனா ஒரு பயங்கரமான ஒரு பயம் வருகிறது. ஐயோ அவ்வளோதான், இந்த படகுல நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், இந்த கடலில் பெரிய காற்று உண்டாயிருச்சு, படகுல வந்து அப்படியே அலைகள் மோதுது, படகு நிரம்பத்தக்கதாக தண்ணீரினால் நிரம்புது, என்ன பண்ணனே தெரியல, ஒரு பயம். அப்படி வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்குமோ தெரியல, இதுக்கு அடுத்து நம்ம போய் கரை சேருவோமா தெரியாது, நம்ம எல்லாருமே தப்பிச்சு அவரை வீட்டுக்கு போவோமா தெரியாது, என்ன நடக்கும் எதுவுமே தெரியாது. ஏன்னா சுற்றிலும் தண்ணீர், தப்பித்து போக முடியாத ஒரு சூழ்நிலை. நிறைய பேர் நினைக்கலாம், நீங்கள் படகுல அப்படி காற்றடிச்சுன்னா குதிச்சு நீந்தி போயிடலாமே. இல்லை, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே நீந்த முடியாது. அது அந்த படகு கடற்கரை கடலில் அனுபவத்தில் நபர்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும், கை கால்கள்லாம் சோர்ந்து போயிடும், உடல் சோர்ந்துடும். அங்கே இருக்கிற கிளைமேட்டு நம்ம உடம்பு அப்படியே பார்த்திங்கன்னா அது குளிர் பாதிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி நிறைய பாதிப்புகள் உண்டு. அதனால் தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை. இனி அடுத்து நமக்கு மரணம் தான் நேரிட போகுது, அவ்வளோதான், எல்லோரும் படகோட முங்க போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு பயம் இந்த இடத்துல இருக்கிறது. இந்த பயத்தில் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை பார்க்கலாமா நம்ம? அதில் 38ஆம் வசனத்தை வாசிக்க நம்ம எல்லாரும் கேட்கலாம். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். பாருங்க, இப்போ இவங்க எல்லாருமே சொல்றாங்க, ஏசப்பா நீங்க எந்திரிங்க, நாங்கள் எல்லாரும் சாக போறோம், நாங்கள் சாக போற பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி. பாருங்க, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு அலைக்கழிப்பு, ஒரு அதாவது நிலையில்லாத ஒரு சூழ்நிலை வந்த உடனே எல்லாருக்குள்ளே வரக்கூடிய ஒரு பிரச்சனை, அவ்வளோதான், என் கதை முடிஞ்சது, என் வாழ்க்கை முடிஞ்சது, என்னுடைய தொழில் முடிஞ்சது, என்னுடைய ஊழியம் முடிந்தது, என் குடும்ப வாழ்க்கை முடிஞ்சது, என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் முடிந்தது, இனி அவ்வளோதான், இதிலிருந்து நான் மீண்டு வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அநேகர் தன்னுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகளை அறிக்கையிடுகிறத பார்க்குறோம். இங்கே சீசர்களும் சொல்கிறாங்க அதே வார்த்தையை தான், நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? பாருங்க, இயேசு கூட இருக்கிறார், இயேசு பக்கத்தில் இருக்கிறார். கடலில் படகு முங்கினால் இயேசுவும் சேர்த்து தான் முங்குவார். சீசர்கள் பாருங்க, இதில் என்னன்னா இயேசுவின் சீசர்கள் இன்னொரு விசேஷ குணம் உண்டு. அவர்கள் கடலில் மிகவும் அனுபவம் வாய்ந்த அனுபவசாலிகள். பேதுரு இருக்கிறார், யாக்கோபு, இவங்கெல்லாம் யோவான், இவங்கெல்லாம் கேட்டிங்கன்னா மீன் பிடிக்கிறதை தொழிலாக செய்த நபர்கள். படகு எப்படி எப்போ கிளைமேட் மாறும் எல்லாமே தெரியும். ஆனால் இவர்களுக்குள்ள இப்போ பயம் வந்ததுனால என்ன செய்யன்னு தெரியல. நிறைய பேருக்கு அப்படி தான், அந்த பயம் வந்த உடனே பயத்துக்கு இடம் கொடுத்தோன்னே அடுத்து என்ன செய்யன்னு தெரியாது, அடுத்து என்ன பண்ணணும், எப்படி நடக்கணும் எதுவுமே தெரியாது, அப்படியே எல்லாமே பிளாங்க் ஆயிரும் இந்த பயம். இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உண்மையிலேயே பாருங்களேன். அதனால தான் நம்ம ஆரம்பத்தில் வாசித்த மாதிரி, ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் ஏசப்பா ஏன் கேட்டார் தெரியுமா? அதில் அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டோன்னா நமக்கு இன்னும் அது இன்னும் தெளிவாக புரியும். அதில் 39ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அவர் எழுந்து காற்றை அதட்டி
கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பாருங்க, இயேசு கூட இருக்கிறார். இவங்க எல்லாம் கேட்குறாங்க, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலையா இல்லையா அப்படின்னு சொல்லி. இயேசு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு சொன்ன உடனே அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து இயேசு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பயம், ஒருவேளை தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்த பயமாக இருக்கலாம், இல்லை சரீரத்தில் வந்த பலவீனத்தை குறித்த பயமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்கள் எதிர்காலத்தை குறித்த பயமாக இருக்கலாம், இல்லை உங்கள் தொழில் முடங்கி போயிடுச்சு அதை குறித்த பயமாக இருக்கலாம், இந்த வேலை எனக்கு போயிடுச்சு அதை குறித்த ஒரு பயமாக இருக்கலாம். எந்த பயமாக இருந்தாலும் சரி, எல்லா பயங்களும் இப்பொழுது விலகப் போகிறது. எந்த பயமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையை பாதிக்க முடியாது, உங்கள் எதிர்காலத்தை பாதிக்க முடியாது, உங்கள் ஊழியத்தை பாதிக்க முடியாது. உங்களுக்கு விரோதமாக எந்த பயத்தின் கிரியைகளும் கிரியை செய்ய முடியாது. இயேசு எல்லா பயத்தையும் மாற்றப் போகிறார். ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது வல்லமையுள்ள ஒரு வார்த்தை, அது ஜீவனுள்ள ஒரு வார்த்தை. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பாருங்க, காற்று இறைகிறது, கடல் அலை பொங்குகிறது. இயேசு எழும்பி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், காற்றே இறையாதே, கடலே அமைதியாயிரு. அவ்வளோதான் அவர் சொன்ன வார்த்தை. பாருங்க, காற்றை அதட்டுகிறார், என்ன? அமைதியாயிரு. கடலை பார்த்து சொல்ல, இறையாதே, அமைதலாயிரு. அடுத்த நிமிஷமே மிகுந்த அமைதி உண்டாயிருச்சு, காற்று நின்று போனது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டத்தை எல்லாவற்றையும் பார்த்து இயேசு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இறையாதே, அமைதலாயிரு. ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் மாத்திரம் ஏசப்பா என் பிரச்சனையெல்லாம் மாற்றிடுவார், என்னுடைய வாழ்க்கையில் எல்லா பயமும் மாறிடும், எல்லா கவலையும் மாறிடும், எல்லா போராட்டமும் மாறிடும், நான் ஏசப்பா கிட்ட வந்துடு, இனி எல்லாம் மாறிடும் சொல்லி உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தால் போதும். அதில் தான் நம்ம வாசித்த அந்த வசனம் சொல்லுகிறது, ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று. இன்னைக்கு பயத்துக்கு காரணம் விசுவாசம் இல்லை. என் ஊழியத்தில் இயேசு இதை செய்வாருங்கிற விசுவாசம் இருந்தால் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. என் குடும்பத்தில் இயேசு இதை நிச்சயமாக செய்தே தீருவாருங்கிற விசுவாசம் இருந்தால் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. என்னுடைய தொழிலில் இயேசு நிச்சயமாக இதை எனக்கு செய்தே தீருவாருங்கிற ஒரு விசுவாசம் இருந்தால் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. எப்பேற்பட்ட பயமாக இருந்தாலும் சரி, இப்பொழுது விலகப் போகிறது. எல்லா பயத்தின் ஆவியின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறப் போகிறது. இதுவரை உங்களை பயமுறுத்தின கிரியைகள், இதுவரை உங்களை மேற்கொண்டு வந்த பொல்லாத பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் நிர்மூலமாக போகிறது. இன்றைக்கு இயேசு உங்களுக்கு பயத்திலிருந்து விடுதலை தரப்போகிறார். நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த நிகழ்ச்சி நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் அப்படியே கண்களை மூடி, ஏசப்பா நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், இந்த பயத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்டால் இப்பொழுது பயம் எல்லாம் வெளியேறப் போகிறது. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஏசப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீது உங்கள் ரத்தத்தை தெளித்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதுவரை இந்த பிள்ளைகளை பயமுறுத்தின எல்லா பயத்தின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்த பயம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த பயம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். குடும்பத்தை குறித்த பயம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். வேலைகளை, வியாபாரத்தை, தொழிலை குறித்த பயம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும். இந்த பிள்ளைகளை பயமுறுத்தி தூங்க விடாதபடி, நிம்மதியை வாழ விடாதபடி, சந்தோஷமாக இருக்க விடாதபடி போராடுகிற எல்லா பிசாசின் தந்திரங்களையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நிர்மூலமாக்கி நான் ஜெபிக்கிறேன். பொல்லாத பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதாக. எல்லா பயத்தின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்திலே வெளியேறி போகட்டும். பயங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்திலே. பயத்திலிருந்து இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாகட்டும். எல்லா பயத்தின் கட்டுகளையும் இயேசுவின் நாமத்திலே அறுத்து நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் மேலே ஒன்றும் பலன் கொள்ளாதபடி இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினாலே அவர்களை விடுவித்து நான் ஜெபிக்கிறேன். ஒரு பரிபூர்ண விடுதலை இயேசுவின் நாமத்திலே உண்டாகட்டும். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் விடுவீங்க. ஊழியத்தில் இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். குடும்பத்தில் இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில், வேலையில், வியாபாரத்தில், தொழிலில் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். எதிர்காலத்தை குறித்த பயங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். எல்லா பயத்தின் கிரியைகளிலிருந்தும் இயேசுவின் நாமத்தில் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரை விடுவித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. இந்த பிள்ளைகள் விடுவிக்கப்பட்டு பயமில்லாமல் சந்தோஷமாய் வாழட்டும்.
இந்த பிள்ளைகள் விடுவிக்கப்பட்டு, ஆண்டவரே இந்த உலகத்தில் நீங்கள் கொடுத்திருக்க எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து கொண்ட நபர்களாய் வாழட்டும். இவர்கள் பயத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ஒரு வல்லமையில ஊழியக்காரியாக மாறி இயேசுவுக்காக வைராக்கியமாக எழும்பி பிரகாசிக்கட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து என்னோடு கூட இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதித்து விடுவித்து நான் ஜெபிக்கிறேன். உங்கள் நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இனி இந்த பயத்தின் ஆவி உங்களை தொட முடியாது. இனி உங்களை அது மேற்கொள்ள முடியாது. இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். இனி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம் உண்டு. நீங்கள் எதெல்லாம் பயத்தோடு பார்த்தீங்களோ அது எல்லாமே இனிமேல் தைரியமாக பார்க்க போகிறீங்க. உங்கள் ஊழியத்தில் ஒரு வித்தியாசத்தை பார்க்க போகிறீங்க. குடும்ப வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை பார்க்க போகிறீங்க. உங்களுடைய வேலைகளில், வியாபாரத்தில், தொழிலில் ஒரு வித்தியாசத்தை பார்க்க போகிறீங்க. இயேசு உங்களோடு கூட இருந்து இனி உங்களை பாதுகாத்து நடத்துவார். நீங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்பினால், உங்களுக்காக ஆலோசனைகள் வழங்க விரும்பினால், நீங்கள் திரையில் பார்க்க அந்த எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அதை தெரியப்படுத்தலாம். இல்லை இமெயில் மூலமாக நீங்கள் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். மீண்டும் நம்ம அடுத்த முறை இன்னொரு விலையில்லா விடுதலை நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். விலையில்லா விடுதலை இயேசு உனக்கு தந்திடுவார்.